இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை சொன்னதுக்காக நான் வச்சுக்கிறேன். அத்தைக்கு உன் மேல ரொம்ப பாசம், உனக்கும் அத்தை மேல ரொம்ப பாசம். அத்தை சொன்னாங்கன்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்ட பாத்தியா? அடி வாங்க போறேன் நீ. வா. மெஹந்தி கொடுங்க. இந்தாங்க. வளைய காட்டு. என்னடி கொடுக்கா. சரி, கொடுங்க போடுங்க. அம்மா, அண்ணி வந்துட்டாங்க. அத்தை எது கூப்பிட்டீங்க? நான் நினைச்சது சரியா போச்சு. 2 பொண்ணுங்கிறது இவளுங்கதான் போல இருக்கு. ஹலோ, சொல்லுங்க மேடம். என்னம்மா நீங்க கல்யாண பொண்ணுக்கு வைக்காம வேற ஒரு பொண்ணுக்கு மெஹந்தி வச்சிருக்கீங்க? கொஞ்சம் திரும்ப வந்து வச்சுட்டு போக முடியுமா? சாரி மேடம், எனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. அந்த மண்டபத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அது முடிக்கவே 2 மணி நேரம் ஆயிடும். ஐயோ, வேணும்னா விடிய காலையில வந்து வச்சு விடட்டுமா? இல்லனா அவங்கள எங்க பார்லருக்கு அனுப்பி வைங்க, மெஹந்தி போட்டு விட்டுடுறோம். என்னம்மா நீங்க போன வைங்க. என்னாச்சு? நம்ம பொண்ணுக்கு வைக்காம வேற யாருக்கோ வச்சிட்டோம். சாரி ஸ்ரீஜா, அவங்க தப்பா இசைக்கு வச்சுட்டாங்க. தப்பா வைக்கலத்த, அவங்க தான் தெளிவா சொல்றாங்களே 2 கல்யாண பொண்ணுக்கு தான் வச்சுட்டு வந்தோன்னு. இசை சொல்லிருப்பா, நான் தான் கல்யாண பொண்ணு, எனக்கு வைங்கன்னு. அத அவங்க வச்சு விட்டுருப்பாங்க. இல்ல அத்தை, அத்தை நான் அப்படிலாம் சொல்லவே இல்ல அத்தை. அப்புறம் நீ சொல்லாமலே உனக்கு கையை நீட்டுன்னு உனக்கு மெஹந்தி வச்சுட்டு போயிட்டாங்களா? எல்லாரும் கல்யாண பொண்ணுக்கு தானே வைப்பாங்க, நீ தான் கல்யாண பொண்ணா? சுபத்ரா அத்தை உங்களுக்கும் வைக்க சொன்னாங்கன்னு அவங்க சொன்னாங்க. நான் நீங்க சொன்னீங்கன்னு தான் அத்தை கை நீட்டினேன். அண்ணி இங்க பாருங்க, நீ அப்படியே உங்க பேரை சொல்லி தப்பிக்க பாக்குறேன். வாக்கா. ராகவ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் இசை? நம்மள ஏமாத்திட்டு இருக்காளே அந்த ஸ்ரீஜா, ஆமா, அவளோட வாயாலேயே அவ விஷால ஏமாத்தி தான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கா. இது அவளோட கேம் அப்படிங்கிற உண்மையை சொல்ல வைக்கணும். ஆனா இசை, அது எப்படி முடியும்? அவ தலையே போனாலும் இந்த உண்மைய அவ வாயால எப்படி சொல்லுவா? சாதாரணமா சொல்ல மாட்டா. ஆனா அவளை சொல்ல வைக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, கேளுங்க. அக்கா, உன் பிளான் என்னன்னு முதல்ல இவர்கிட்ட சொல்லு. சொல்றேன். ஸ்ரீஜாவுக்கு ஒரு போன் வருது. அதுல ஒரு குரல் பேசுது. ஸ்ரீஜா, நீ விஷால பொய் சொல்லி ஏமாத்துனியே, அது எல்லாத்தையும் முழுசா நான் மறைஞ்சிருந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அவ என்ன ஆவா? ஆஃப் கோர்ஸ், அப்படியே கடகடன்னு ஆடி போயிடுவா. ஆமா ராகவ், அந்த மாதிரி நாம அவகிட்ட பேசணும். பொய் தான் நாம சொல்ல போறோம். ஆனா அத நம்புற மாதிரி சொல்லி, இந்த வீடியோ இப்போ உனக்கு வேணும்னா எனக்கு பணம் கொடுன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண போறோம். சரி, இது வரைக்கும் ஓகே இசை, அதுக்கப்புறம் என்ன பண்றது? அவ நிச்சயம் பயந்துருவா, பணத்தையும் கொண்டு வருவா. வரும்போது அவகிட்ட பேசணும். அவ விஷால ஏமாத்தின விஷயத்த கேஷுவலா அவகிட்ட பேசினா அவளும் இதுக்கு பதில் சொல்வால. சூப்பர். பட் அடுத்தது வீடியோ எங்கன்னு கேட்பாளே? கேப்பா. சும்மா ஒரு பழைய போனை கொடுத்து அந்த வீடியோ இதுலதான் இருக்குன்னு சொல்லி அனுப்பிடணும். இதுல நமக்கு நம்ம கிட்ட அவ பேசும்போது சொல்ற உண்மைதான் நமக்கு முக்கியம். அவ வந்து பேசும்போது ஒளிஞ்சிருந்து அந்த கான்வர்சேஷனை நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன்.
அப்புறம் என்ன, அந்த ரெக்கார்டிங் வீடியோவை வச்சு அத்தைக்கும் விஷாலுக்கும் காட்டி அவ வாளை ஒட்ட நறுக்கி இந்த வீட்டை விட்டு துரத்திட வேண்டியதான். எப்படி? பிளான் சூப்பரா இருக்கு. இப்பயே அவளுக்கு ஃபோன் பண்ணுவோம். நான் குரலை மாத்தி பேசுறேன். ஏய் வர்ஷினி, கால். அக்கா ஏய், நான் சொல்லல, அவ தான் கால் பண்றா. கரெக்ட் இசை. சரி, ஆன் பண்ணி பேசுங்க. பேசுங்க. இந்த பாரு. சொல்லு. நீ சொன்னதை யோசிச்சேன். உன் டீலிங் எனக்கு ஓகே தான். நான் பணம் கொடுக்கறேன். बहुत अच्छा, வெரி குட். நீ ஒன்னு பண்ணு, அந்த வீடியோவை இந்த நம்பருக்கு அனுப்பு. நான் செக் பண்ணிட்டு உனக்கு நான் பணம் தரேன். எங்க கொண்டு வரணும்னு சொல்லு. நோ 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 நோ, இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். கையிலே காசு, வாயிலே தோசா. என்னம்மா? நீ பணத்தை கொண்டு வந்து கொடுத்து அடுத்த செகண்ட் வீடியோ வாங்கிக்கோ. பணத்தை வாங்க முன்னாடி வீடியோ அனுப்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? அப்ப நம்ப மாட்டியா? எஸ், கண்டிப்பா நம்ப மாட்டேன். நான் மட்டும் எப்படி உன்னை நம்புறது? நம்பாட்டி வரவேண்டாம், அது உன்னோட ப்ராப்ளம். நான் சொல்றத கேட்கலன்னா உனக்கு தான் பிரச்சனை, புரியுதா? நான் சொல்றதே கவனமா கேளு. சரி சொல்லு. உன் கல்யாணம் நடக்க போற மண்டபம் இருக்குலே, அதுக்கு பக்கத்துல இருக்கிற பில்டிங்க்கு நான் இன்னும் 1 hourல ஷார்ப்பா வந்துருவேன். நீ பணத்தை கொடுத்தா அடுத்த செகண்டே அந்த வீடியோ உன் கைக்கு மே தேத்தா. நீ வேணா செக் பண்ணி பாத்துக்கலாம். தட் இஸ் த டீல். இதோ பாரு, நம்பிக்கை இருந்தா வா, இல்லாட்டி வரவேண்டாம். நான் என்ன பண்ணணுமோ அதே செஞ்சுட்டு நான் பஞ்சாப்க்கு ஜாத்தா ஹே. ஓகே ஓகே ஓகே, நான் கரெக்டா பணத்தோட வரேன். बहुत अच्छा, गुड गर्ल. எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ்? வேண்டாம். ஆனா இசையோட பிளான் தான் சூப்பர். இசை, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். இந்த பிளான்ல நம்ம 3 பேரும் மட்டும் தான் இருக்கணும். அதனால நீங்க தாடி மீசையெல்லாம் ஒட்டி கெட்டப்ப மாத்திக்கிட்டு அவ முன்னாடி போய் நிக்கணும். நான் நீங்க 2 பேரும் பேசுறத ஒளிஞ்சிருந்து ரெக்கார்ட் பண்ண போறேன். ஓகேவா? குட், பண்ணிடலாம். நீங்க அவளுக்கு எந்த டவுட்டும் இல்லாம சாமர்த்தியமா பேசணும். அவ வாயை புடுங்கி பேச வைக்கணும். அப்பதான் நம்ம நோக்கம் நிறைவேறும். டோன்ட் வரி இசை, நான் கரெக்டா பண்ணிடுவேன். பார்த்தல என் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். அப்ப நம்ம கிளம்பலாமா இப்போ? சரி. வர்ஷினி, நீ இங்கே இரு, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். சரியா? வாங்க அக்கா, ஆல் தி பெஸ்ட். ஓகே, சரி, போயிட்டு வந்துடுறோம். வாங்க போலாம்.